சார்ஜ் போட்டுகிட்டே மொபைலை யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ரீசன் இதனால் வந்து மொபைல் வெடிக்கும். அடிக்கடி சார்ஜிங் போட்டு ரொம்ப சார்ஜ் இது பண்ணிட்டு ஒரு உபிரும் பிளாஸ்ட் ஆகும். அது மாற்றாமல் அப்படியே சார்ஜ் பண்ணி இருந்தால் ஹீட் ஆகும். ஷாப்பிங் போகும்போது எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அதில் இருக்க கெமிக்கல் எல்லாமே ஆட் ஆகுது. அதில் யாருமே க்ளீனும் பண்ணுறதில்ல. நம்ம நார்மலாக எதனா ஒரு பொருள் யூஸ் பண்ணாலும் டெய்லியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுறோம். அதனால் கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். குழந்தைங்களுக்கும் ரொம்ப பாதிப்பு இருக்குது. தொழில்நுட்பங்கள் வளர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தில் இன்னைக்கு ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பார்த்தீங்கன்னா அதிகமாயிடுச்சுனே வந்து சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன்கள் இல்லாம சாப்பிடவும் முடியல, தூங்கவும் முடியல அப்படின்ற நிலைப்பாடு தான் இப்போ வந்து மக்கள் மத்தியில வந்து அதிகமாயிடுச்சுனே வந்து சொல்லலாம். ஸ்மார்ட் போனை அதிக அளவில் யூஸ் பண்றவங்க அடிக்கடி சார்ஜ் போறதை பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கமாவே வந்து வச்சிருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல அதிகப்படியான சார்ஜ் வந்து ஏறணும் அப்படின்ற பட்சத்துல 100க்கு 100% வந்து சார்ஜர் இருக்கணும் அப்படின்ற அடிப்படையா பாத்தீங்கன்னா இந்த சார்ஜ் வந்து போடுறாங்க. ஒரு ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு வந்து சார்ஜர் வந்து போடணும், எவ்வளவு குறிப்பிட்ட நேரத்துல வந்து இந்த சார்ஜர் வந்து ரிமூவ் பண்றோம் அப்படின்றத தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. சரி, இப்போ சமீப காலமே பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து வெடிக்கிறது வந்து அதிகமாயிட்டே இருக்கு. ஒரு மொபைல் வந்து ஏன் வெடிக்கிறது, என்ன காரணத்துக்காக அந்த மொபைல் வந்து வெடிக்குது? ஓவர் யூசேஜு, மெயினாக ஓவர் யூசேஜு. அதுக்கப்புறம் பேட்ரி ஓவர் சார்ஜிங். பேட்ரி வந்து நீங்கள் மேக்ஸிமம் அதோடைய ரெஸ்பெக்டிவ் சார்ஜிங் டைம் வந்து 3 hours to 4 hours. நம்ம என்ன பண்ணுறோம், நைட் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு மார்னிங் டிஸ்சார்ஜ் பண்ணுறது. அதோட பேட்ரியோட கன்சப்ஷன் லிமிட்டோட ஓவர் சார்ஜ் ஆகுறதுல பேட்ரி பல்ஜ் ஆகுது. பேட்ரி பல்ஜ் ஆகுறது நமக்கு தெரியாமல் இருக்கச்ச திரும்பி போடச்ச கூட நம்ம அதை அப்படியே சார்ஜிங்கில் வச்சு பேசுகிறது, இதனால் பேட்ரி பிளாஸ்ட் ஆகுது, நமக்கு பாதிப்பும் ஏற்படுது. சரி, இப்போ மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் சார்ஜர் வந்து 100% போகிறது கண்டிப்பாக போடணுமா? மொபைல் ஃபோனில் 100% தான் சார்ஜர் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து இன்றைக்கி வந்து சார்ஜர் போடுறாங்க. ஒரு மொபைல் ஃபோனில் எத்தனை % வரைக்கும் சார்ஜர் மெயின்டைன்? மேக்ஸிமம் நம்ம யூசேஜை பொறுத்து இருக்குது. நம்ம 24 மணி நேரம் தேவையில்லாத வேஸ்டேஜை பார்த்துட்டு இருக்க வேலையெல்லாம் விட்டு வேலை வெட்டி இல்லாமல் யூடியூப்பை பார்த்துட்டு சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணி அவங்களுக்கு வருமானம் தான் கொடுத்துட்டுருக்கோமே தவிர தேவையில்லாத சார்ஜஸ் வேஸ்ட் பண்ணுறது, நம்மளுடைய எனர்ஜி வேஸ்ட் பண்ணுறது, அன்லிமிட்டெட். அதாவது எதுவுமே யூசேஜே இல்லாதது பார்க்குறது, யூஸ் ஆனது எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவோரின் எண்ணிக்கை அதிகமானதால ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேல இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரியோட அளவு வந்து கம்மியாகுதுன்னே வந்து சொல்லலாம். சமீப காலமாகவே ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரியோட பாதிப்பால நிறைய ஸ்மார்ட் போன்கள் வந்து வெடிக்க தொடங்கி இருக்குன்னே வந்து சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட பிராண்ட் மாடல் ஸ்மார்ட் போன் மட்டும் இல்லாம அனைத்து வகையான ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய பேட்டரியோட பாதிப்பு ஏற்பட்டா அந்த பேட்டரியோட பாதிப்பு தாங்காம அந்த ஸ்மார்ட் போன்கள் வெடித்து சிதறிய செய்திகளும் நாளுக்கு நாள் அதிகரித்து வருதுன்னு வந்து சொல்லலாம். நாம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய இந்த ஸ்மார்ட் போன்கள் வெடிக்கிறதுக்கான முக்கிய காரணம் என்ன என்பதை தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. எந்தெந்த மொபைல் என்ன வரும், விவோ, ஓப்போ, அந்த மாதிரி ரெட்மி, அந்த மாடல் வந்து நம்ம வந்து சார்ஜிங் நிறைய அதிகமாக போடக்கூடாது. ஒரு டைமிங் 2 hour 3 hour மினிமம் போட்டுட்டு வச்சுட்டு இது பண்ணும். கண்டினியூ வச்சுட்டு ரொம்ப இது பண்ணிட்டு அது சூடாகிட்டு பிளாஸ்ட் ஆகும் சம் மாடலில் வந்து. அதுக்காக நம்ம கேர்ஃபுல்லில் வந்து ஒரு டைமிங் மார்னிங் டைமில் அந்த டைமில் 9 o'clock 8 மீன்ஸ் மார்னிங் ஒரு 6 to 1 8 o'clock போட்டுட்டு ஒரு சார்ஜிங் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு ஒரு 90% வரைக்கும் சார்ஜ் பண்ணணும். பண்ணி திருப்பி யூஸ் பண்ணணும். திருப்பி டவுன் ஆகுது 20% வரைக்கும் வரும். அந்த டைமில் கொஞ்சம் சார்ஜ் பண்ணணும். பண்ணி யூஸ் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை அது ரொம்ப ஓவர் நமக்கு சார்ஜ் பண்ணி தான் இருந்து வச்சுக்கோங்க. அந்த ரொம்ப சார்ஜிங் வந்து ரொம்ப இதாகிட்டு ரொம்ப அடிக்கடி சார்ஜிங் போட்டு அது பேட்டரி நித்தியம் பேட்டரி இருக்கும். நித்தியம் பேட்டரி இருந்தால் அதுக்கு என்ன ஆயிரும், ரொம்ப சார்ஜிங் இது பண்ணிட்டு ஒரு உபிரும் பிளாஸ்ட் ஆகிரும்.
சம்டைமில் உப்பும் வச்சுக்கோங்க. பேட்ரி பின்னாடி பேக் டோர் ஃபுல் ஃபிட் பண்ணிட்டா தடிப்பாக இருக்கும். கொஞ்சம் தடிப்பாக இருந்தால் பேட்ரி மாற்றணும். அது மாற்றாமல் அப்படியே சார்ஜ் பண்ணியிருந்தால் ஹீட் ஆகிடும். ஹீட் ஆகிட்டுனா கொஞ்சமும் அது பிளாஸ்ட் சான்ஸ் இருக்கும். அதுதான். நைட்டு ஃபுல்லாக அந்த 99% மேலே சார்ஜரை வந்து அதிகமாக போகிறனால சார்ஜர் ரிவர்ஸ் ஆகிறதுனால அது கண்டிப்பாக பேட்ரி உப்புறதுனால பல்ஜாகனா அவங்க கண்டுக்கிறதே இல்லை, அதை வந்து கேர் பண்ணுறதே இல்லை. அது ஒரு ஷாப்புக்கு எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாத்தையும் செக் பண்ணி ப்ராப்பராக அவங்க பேட்ரி சேஞ்ச் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இஷ்யூஸ் வராது. அவங்க அதை செக் பண்ணாமல் அதை சரி நார்மலாக இஷ்யூஸ் இருக்குது அப்படியே விட்டுறனால அதனால தான் பல்ஜாக வருது. அதுக்கப்புறம் அது பஸ்ட்டாக வருது. அது பின்னாடி காசுலாம் வச்சு யூஸ் பண்ணுறாங்க. சில பேர் குழந்தைகிட்ட கொடுக்குறாங்க, கீழே போடுறாங்க, கண்ணாடி எதனா மிஸ்யூஸ் ஆகி லைட்டாக பட்டாலே அது பஸ்ட் ஆகிரும். அதனால தான் இஷ்யூஸே ஆகுறது. அது பேட்ரின்றது அது நித்தியம் பேட்ரி தான். அதனால தான் இஷ்யூ ஆகுறது. அதே மாதிரி பேட்டரி வந்து சார்ஜர் போடுறாங்க சில பேர், ஃபுல்லா அந்த 100% வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து ஒரு திருப்தியே வந்து வருது. அந்த மாதிரி 100% போடலாமா சார்ஜர்? 100% கண்டிப்பாக போடக்கூடாது. மோஸ்ட்லி 95லே ரிமூவ் பண்ணிடணும். இப்போ வந்து புது ஃபோனில் தான் அதே ஆப்ஷனில் இருக்குது. இப்போ 18 லான்ச் பண்ண போகிறான். எல்லாத்துலேயும் வந்து இப்போ 95 மேலே போனாலே அதுவாக ரிமூவ் ஆயிரும், இன்னும் சார்ஜ் கட் ஆயிரும். இப்போ ஓல்டு மாடலில் அந்த ஆப்ஷனே கிடையாது. அந்த ஓல்டு மாடலில் அந்த ஆப்ஷன் கிடையாதனால அவங்க 99% மேலே உங்களுக்கு 100 மேலே போகிறனால அது ரிவல்ஸ் ஆகும். பேட்ரி உங்களுக்கு உப்ப ஆரம்பிக்கும், எதனா இஷ்யூஸ் வரும். லைட்டாக ஃபார்க் ஆகினாலே அது வெடிக்க சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி தான் இஷ்யூஸ் வருது. நான் ஏர்லி மார்னிங் ஒரு 6 o'clock சார்ஜில் போடுறேன். அதுக்கு முன்னாடி போடுறதில்ல. நைட்டு வந்து ஒரு 30% பேட்ரி இருக்கச்சா இல்லை 20% பேட்ரி இருக்கச்சா நீங்கள் பேட்ரி ஸ்டோரேஜில் போட்டிங்கன்னா பேட்ரி பேக்கப்பில் உங்களுக்கு அதோடைய வாட்ஸ்அப் எந்த மெசேஜ் வந்தாலும் உங்களுக்கு மார்னிங் வரைக்கும் பேட்ரி ஸ்டாண்ட் பையில் நிற்கும். நீங்கள் 6 o'clock சார்ஜ் போட்டிங்கன்னா ஆஃபீஸ் போகிறதுக்கு 9 o'clock முன்னாடி ஒரு பேட்ரி வில் பி சார்ஜ் ஃபுல்லி. நீங்கள் தேவையே இல்லை வேஸ்ட் பண்ணுறது. 90% இருந்தாலும் it is enough. There is no need to make a charge for 100%. When you buy a new battery, if you are exchanging your mobile a new battery, that should be charged first time 100%. அதே மாதிரி ஒரு மொபைல் ஃபோனை பொறுத்த வரைக்கும் எத்தனை பர்சன்டேஜ் வந்து சார்ஜர் போடலாம்? சில பேர் வந்து 100% போட்டால் தான் உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கும். அந்த மாதிரி 100% போடலாமா சார்ஜர்? இல்லை, மொபைல் மேலே டிபெண்ட். எந்தெந்த மாடல் என்னென்ன டிபெண்ட் ஒரு மொபைல் எந்த எம்ஏஹெச் வரும் அதை கூட வந்து என்ன பிராண்ட் இருக்கும் அந்த பிராண்டை வந்து ஏற்று சொல்லிடுவார். இந்த வந்து 33 வாட் வாங்கணும், 65 வாட் வாங்கணும், அந்த ஏற்ற மாதிரி பேட்டரி இது அடாப்டர் வாங்கிட்டு அது கொஞ்சம் யூஸ் பண்ணணும் கரெக்டாக. நம்ம இல்லாத வேறு வந்து கம்மி வாட்ஸை வாங்கிட்டு அதுக்கு இது இன்ஸ்டால்மெண்ட் பண்ணிட்டா அது என்ன ஆயிரும், ஓவர் சார்ஜ் இது இருந்தால் அது நம்ம எப்படி ஒரு பசிக்கில் இருந்தால் எப்படி ஒன்று இது அந்த மாதிரி தான் அதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும்.